இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றார்கள் அதாவது கவனிக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் பிள்ளைகளை இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள்லேருந்து பாதுகாக்கிறதுங்கிற பெரிய பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக இந்த ஃபோனில் இருந்து பிள்ளைகளை பாதுகாக்க இல்லாமல் இருக்குது. பிள்ளைகளை மட்டும் இல்லை, நாங்களும் அதுக்கு பலியாயிட்டோம். நான் என்ன வச்சு சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு ஃபோன் தான் வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு இமெயில் ஒன்று கூட இல்லாமல் தான் இருந்துச்சு. ஒரு இமெயில் ஒன்று போட்டோன்னு சொன்னாங்க. முதல்ல இமெயில் உருவாகி இஸ்லாம் கல்விக்கு கற்று அனுப்புறது தான் நான் பயன்படுத்தினேன். மாஷா அல்லாஹ் ஒரு நலவுக்கு தான் பயன்படுத்தப்படுது போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு சகோதரர் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் ஆரம்பிங்க, தௌவாவுக்கு நிறைய வசதியாக இருக்குன்னு சொன்னார். ஆரம்பித்து அவரே இப்போல்லாம் போட்டு தந்தார். அப்புறம் நான் இது சரிப்பட்டு வராதுன்னு விட்டேன். பஹ்ரைனுக்கு பயானுக்கு போயிருந்த டைமில் அங்கே போட்டு ஃபேஸ்புக்கை போட்டு தந்து இப்படி தான் ஷேர் பண்ணுறது, இப்படி தான் பண்ணுறது என்றெல்லாம் சொல்லி தந்தாங்க. நானும் 2-3 கட்டுரையில் அனுப்பும்போது லைக் வந்துச்சு, மாஷா அல்லாஹ் வந்துச்சு, சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ இதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அதில் தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த வாட்ஸ்அப் வந்ததுக்கு பிறகு 2 நிமிஷம் பயான் பேசி அனுப்புங்கன்னாங்க. அது 2 நிமிஷம் பயான் பேசி அனுப்பும்போது அந்த பயானை பலருக்கு ஷேர் பண்ணி பலரும் போகும்போது நல்லா இருக்குது, நீங்கள் அனுப்புங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வீட்டிலே இருந்து கொண்டு 2 நிமிஷம் பயான் பேசி அனுப்புனா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போய் சேருதேன்னு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போல்லாம் பயான் பேசி அனுப்புனா கேட்குறதுக்கு யாருமே இல்லை. இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் பல மணி நேரங்களை கொள்ளையடிக்கிறது ஆயிடுச்சு. இப்போ அதை பார்க்காம இருக்கலாங்கிற பிரச்சனைக்கு நாங்களே உள்ளாகி இருக்கிறோம். அப்போ பிள்ளைகளுடைய நிலை இதை விட மோசமாக இருக்குது. பிள்ளைகள் ஃபோன் எடுத்தால் அதில் விளையாடுறாங்க. பிள்ளைகளுக்கு விளையாட்டு தேவை. பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள பொம்பளை பிள்ளைக்கும் சில விளையாட்டுகள் தேவை. அதெல்லாம் இல்லாமல் போனது இன்றைக்கி பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம். பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் பொட்டி போட்டு நொண்டி விளையாடுற விளையாட்டு போடுவாங்க. பெண் பிள்ளையினுடைய உடல் அமைப்புக்கும் அவங்களுடைய குழந்தை பெறுகிற தன்மைக்கும் இந்த ஒத்த காலில் நொண்டி விளையாடுறது அவசியமான ஒரு பயிற்சி. அது இன்றைக்கு அது அந்த விளையாட்டெல்லாம் இல்லாமல் போச்சுது. இன்றைக்கு பிள்ளைகள் எதில் விளையாடுறாங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு கேம் விளையாடுறாங்க. இந்த ஃபோன் கேமால் பிள்ளைகளுடைய டைம் வேஸ்ட் ஆகுது, பிள்ளைகளுடைய படிப்பு சிந்தனை இல்லாமல் ஆகுது, கண் பழுதாகுது, அவங்களுடைய உள்ளத்தில் கூட தவறான எண்ணங்கள் விதைக்கப்படுது. எல்லா கேமும் என்ன சொல்லும்னு சொன்னால் ஒரு இலக்கை அடையணும், இடையில தடைகள் இருக்கும், அந்த தடைகளை அழிச்சிட்டு போகணும். இதுதான் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கேம்கள எல்லாத்துலேயும் அடிப்படை. இந்த கேம்கள் ஆரம்பத்தில் அதாவது மிலிட்ரிக்கு பயன்படுத்தப்பட்டது, இராணுவத்துக்கு கொடுக்கப்பட்டது. என்னன்னு சொன்னால் ஒரு இலக்கு, அந்த இலக்கை அடைகிறதுக்கு தடையாக இருக்கிறதுங்கெல்லாம் அழிக்கணும். சிலது இருக்குது, ஞாபக சக்திக்கு அதோட அம்சங்கள் இருக்குது. இப்போ இந்த பிள்ளைகள் இந்த விளையாட்டிலேயே மூழ்கிற போதும் இதுவே அவங்களுடைய இயல்பாக மாறும். அவங்க ஒன்று நினைப்பாங்க, அதுக்கு உமா பாப்பா தடையாக இருந்தால் உமா பாப்பா அழிச்சிருச்சுன்னு நம்ம அந்த முடிவை அடையணும். எங்களுடைய இலக்கை அடைவது தான் முக்கியம், அதுக்கு தடையாக வர்றதெல்லாம் தகர்க்கப்பட வேண்டியது என்கிற சிந்தனை பிள்ளைகளுடைய உள்ளங்களில் விளையாட்டினூடாக உருவாக்கப்படுகிறது. பிறகு அந்த பிள்ளைகள் யாருக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க, தான் தோண்டித்தனமாக வாழ்கிற இயல்புக்கு அவங்க வருவாங்க. அவங்கள கட்டுப்படுத்த முடியாது, குடும்பத்துக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, ஊருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. இந்த இயல்புகள் விளையாட்டினூடாக கொடுக்கப்படுது. நாங்கள் விளையாடக்கூடிய உண்மையான விளையாட்டு பிள்ளைகள்கிட்ட கட்டுப்பாட்டை கொண்டு வரும். ஒரு ஃபுட்பால் விளையாடுறாங்கன்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸுக்கு அவங்க கட்டுப்பட வேண்டி வரும். வெற்றி தோல்விக்கு அவங்க உள்ளாக வேண்டி வரும். தோல்வியை ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு அவங்க வருவாங்க. வெற்றிக்கும் போது பெருமை அடையாத நிலைக்கு அவங்க வருவாங்க. குழுவாக சேர்ந்து ஒரு இலக்கை அடைகிறதுக்கு ஜமாத்தாக சேர்ந்து இயங்கக்கூடிய பக்குவத்தை பெறுவாங்க. நாங்கள் ஒரு குழுவாக இருந்தால் அந்த குழுவுடைய இலக்கை அடைகிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும். இந்த இயல்பு அவங்களுக்கு வரும். 11 பேர் விளையாடுறாங்கன்னா நானே கோல் எடுத்துகிட்டு போய் நானே கோல் போடணும்னு நினைக்காம அவனுக்கு தட்டி இவனுக்கு தட்டி யாராவது ஒருத்தர் போடணும், இலக்கு அடையணும், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும். யார் போட்டாலும் பரவாயில்லை. இன்றைக்கி மார்க்கத்திலே அதை இல்லாமல் ஆக்குறதுக்கு மார்க்கம் செய்யணும், அதை நான் தான் செய்யணும், அவன் செய்ய விடக்கூடாது, அவன் செய்ய போனால் அதை நான் தடையாக அமையணும். இந்த மாதிரி மனநிலையெல்லாம் வளர்ந்துட்டு வருது. அப்போ இது பிள்ளைகளுடைய சின்ன வயசில் வந்த விளையாட்டுக்கள் எல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கும் தேவை, மனசை சர்வ் பண்ணுறதுக்கும் தேவை. இன்றைக்கு பிள்ளைகள் கேமில் ஃபோன்லேயோ டிவியிலையோ விளையாடக்கூடிய விளையாட்டில் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை, மனசு அவங்க வெற்றி தோல்வியை சகிச்சு கொள்கிற தன்மை அதெல்லாம் கிடையாது. நான் தோத்தா எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நான் தோத்த மாதிரி காட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியில் தோற்று பார்த்தா தான் அந்த தோல்வியை ஏற்று அந்த மனநிலையோடு வாழக்கூடிய பக்குவத்தை கொண்டு வர முடியும். அதனால் இன்றைக்கு நீங்கள் டிவியில் சில நிகழ்ச்சிகள் போகும்,
தோத்தோடனே குடும்பமாக சேர்ந்து அழுவாங்க. மனசு வளரலை பாருங்கள். மனுஷன் இந்த படிப்பு தகவல்கள் நுழைஞ்சிக்கு மனசு வளரலை. அப்போ எங்களை அறியாமல் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சில விஷயங்கள் தகர்க்கப்பட்டு நாங்கள் விஷயம் கொஞ்சம் கூட இருக்கலாம், ஆனால் அந்த பக்குவத்தன்மைகள் எல்லாம் இல்லாமல் போயிருக்குது. அப்போ குழந்தை பருவத்தில் விளையாட்டு தேவை, அந்த விளையாட்டு வேறு விதமாக போய் இன்றைக்கு அது கூட அவங்களுக்கு விபரீதமாக இருக்கிற நிலையை நாங்கள் பார்க்குறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சோர்களே, இந்த மாதிரியான தொழில்நுட்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுங்கிறது இன்னொரு பிரச்சனை.